எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த செய்வன் தெவிட்டாத சுவை. இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிறது தினசரி சமையல். இன்னைக்கு தினசரி சமையலை ஒரு ஹெல்த்தியான டிஷ், அதாவது ரவை ஓட்ஸ் கிச்சடி எப்படி பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ரவை ஓட்ஸ் கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்த ஓட்ஸ் 3/4 கப், வறுத்த ரவை 1/4 கப், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, பச்சை மிளகாய் தேவைப்படும் அளவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிந்தது, அரிந்த குடமிளகாய் விரும்பும் அளவு, 100 கிராம் கேரட் பொடியாக அரிந்தது, தக்காளி 1 அரிந்தது, பொடியாக அரிந்த காலிஃப்ளவர் விரும்பும் அளவு, அரிந்த ப்ரக்கோலி விரும்பும் அளவு, முந்திரி பருப்பு 7, எலுமிச்சம்பழம் 1 பிழிந்தது, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ரவை ஓட்ஸ் கிச்சடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது நம்ம காய்கறிகள் எல்லாமே சேர்க்க போகிறேன். அதனால் கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு தேவையான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதே நேரம் ஓட்ஸில் பார்த்திங்கன்னா சால்யுபிள் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால அது செய்கிறதுன்னு ஒரு கலை. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்சுலின் செக்ரீஷன் சரியானபடி இல்லாதப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. எண்ணெய் இல்லை சூடான பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே முந்திரி பருப்பு, அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா ஜீரணமாகறதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கலாம். அது வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு பிறகு நான் சேர்க்க போகிறது கேரட்டுங்க. நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு. கேரட் லேஸாக வதங்க ஆரம்பித்த பிறகு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதாவது எந்தெந்த வெஜிடபிள் எப்படி வதங்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அடுத்ததாக நான் சேர்க்க போகிறது ப்ரக்கோலி. ப்ரக்கோலி சேர்த்த பிறகு கேப்சிகம், குடமிளகாய், விட்டமின் சி ரிச் கேப்சிகம். இப்போ இதோட தக்காளி. இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளார ஓட்ஸை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேங்க. பாருங்கள், ஓட்ஸ் வறுத்து வச்சுருக்கேன். இந்த ஓட்ஸ் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இது நல்ல ஒரு மணம் வர வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இங்கே இளம் சூடில் தண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ஓட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் லேசாக ஊறணும். ஏன்னா நம்மளுக்கு இதில் போட்டிங்கன்னா அதிகமான தண்ணி ஊற்றிங்கன்னா அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் இளம் சூடான தண்ணி. அதாவது அதில் நம்ம கொஞ்சமாக தான் பெசரணுங்க, அதிகமாக வேண்டாம். ஒரு சாஃப்ட் ஆகிறதுக்காக மட்டும்தான். பாருங்கள், அதிகம் போட்டிங்கன்னா குழக்குழான்னு ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். இங்கே தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் ரவை வச்சுருக்கேன். ரவை சேர்த்துக்கலாங்க. ரவை கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உப்புமா. நம்ம ரோஸ்டட் ரவை வாங்கினா கூட இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த எண்ணெயோடு அந்த வெஜிடபிள்ஸோட ரவை லேசாக நல்லா ஃப்ரை ஆகணும். நான் இது 1/4 கப், அது 3/4 கப்பு சொல்லியிருக்கேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாக தான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி, இந்த சூடான கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ரவைக்கு தகுந்த அளவு சேர்த்தா போருங்க. ஓட்ஸுக்கு கணக்கு வைக்க வேண்டாம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப நம்மளுக்கு கட்டி தட்டாது. மஞ்சள் தூள் இதிலேயே போட்டுக்கலாம். இதுக்கு கூட உப்பு குறைவாக தான் பிடிக்குங்க. ரவைக்கு போட்டு ஓட்ஸுக்காக ரொம்ப குறைவாக போடுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம்.
கொஞ்சம் ரவை பாதி வெந்த பிறகு நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இப்போ இதோட இந்த ஓட்ஸ் பெசரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். லேசாக ஒரு ஈரத்தன்மை இருக்குது. கையில் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ரவை வெந்துருச்சுங்க. இப்போ இதோட இந்த ஓட்ஸை சேர்த்துக்கலாம். ஓட்ஸும் இந்த ரவையும் ஒன்றா சேரணும். இப்போ இதுலேயே வந்து நம்ம இந்த லெமன் ஜூஸ் போட்டுடலாம். இது லேசாக கலந்து விட்டுட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். ஓட்ஸ் மட்டும் போடுறதா இருந்தால் கூட நம்ம பண்ணலாங்க. ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது. ஓட்ஸை மட்டும் இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த மாதிரி பெசரி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை போட்டு ஃப்ரை பண்ணலாம். நம்மளுக்கு வந்து வால்யூம் கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி ரவை போடுறப்ப கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் வால்யூமும் கிடைக்கும். இப்போ இதோட இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துறேன். இப்போ அடுப்பு அணைச்சிடலாங்க. இது நல்லா சூடாகிடுச்சுன்னா போதும். லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் அதிக நேரம் நம்ம அடுப்பில் இருக்க வேண்டாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப மிக சுவையான ரவை ஓட்ஸ் கிச்சடி தயார். ரவா ஓட்ஸ் கிச்சடி தயாராகிடுச்சிங்க. இப்போ இது பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிச்சடி இதில் எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த பிளேட்டில் வந்து தலைகீழே திருப்பிடலாம். ரவா ஓட்ஸ் கிச்சடி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வாணலியில் தகுந்த அளவு எண்ணெய் விட்டுட்டு முதல்ல கடுகு வெடித்த பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு தாளித்த பிறகு அதோட பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு முதல்ல வெங்காயம் சேருங்க. வெங்காயம் லேசாக வதங்கிய பிறகு அதோட கேரட், அதுக்கு பிறகு காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, கேப்சிகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒவ்வொன்றா நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு அதில் ரவை சேர்த்துக்கோங்க. ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. கனலில் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வறுத்த ஓட்ஸை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு இளம் சூடான தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தெளிச்சிட்டு பெசரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ரவை வறுத்த பிறகு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதோட உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மூடி வச்சுட்டு பாதி வேகிற அளவுக்கு வைக்கணும். ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கிறப்பயே மூடியை திறந்துட்டு நம்ம வறுத்து லேசாக தண்ணி தெளித்து பெசரி வச்சுருக்கிற அந்த ஓட்ஸை சேர்த்துங்க. நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விடுங்க. கடைசியாக எலுமிச்சப்பழ ஜூஸ் பிழிஞ்சு கலந்து இறக்கிட்டிங்கன்னா மிக சுவையான ரவை ஓட்ஸ் கிச்சடி தயார். ரவை ஓட்ஸ் கிச்சடி ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறிகள் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன நம்ம வீட்டில் செய்கிற ரெசிபியை கொஞ்சம் மாறுதலாக்கிட்டு அதிக ஆரோக்கியம் தரதாக நம்ம வந்து செஞ்சோன்னாக்க எல்லோருக்குமே கூடுதலாக சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.